நம்மளோட தினம் ஒரு விஐபி பகுதியில் நாம சந்திக்க இருக்கும் அரசியல் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா அவர்கள். சார் வணக்கம். நியூஸ் தமிழுடைய தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்கு மிக்க நன்றி. எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. கேள்விக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன். நீங்க இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராகும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படி சார் சாத்தியமாச்சு? 36 வயசுல தான் சட்டமன்ற உறுப்பினரான. அது ரொம்ப இளம் வயசுலாம் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 25-26 வயசுல பல பேர் நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, துணை சபாநாயகராக இருந்திருக்காங்க. அதனால் இந்த இளம் வயசுன்றது என்னுடைய விஷயத்தில் ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேம்மா. அரசியல்ல வர உங்களுக்கு ஆர்வம் எப்படி சார் வந்துச்சு? உங்க அப்பா அரசியல்வாதின்றதுனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சா? எந்த சூழ்நிலையில் நம்ம வளர்றோமோ அந்த சூழ்நிலையோட தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாக நான் ஒரு அரசியல் குடும்பத்திலே வளர்ந்தவன். அதனால் அரசியலுக்கான நாட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் கல்லூரி காலத்துலேருந்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் காலேஜ் எலெக்ஷனில் நிற்கிறது, இது போன்ற விஷயங்கள் எங்கள் அப்பா விரும்பலைனா கூட நான் அதில் ஈடுபட்டதுனால அப்படியே அரசியலில் வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுமா. சென்னை அப்படின்றது திமுக கோட்டை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுலேயும் வேளச்சேரி மாதிரியான சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு எப்படி ஒதுக்கப்பட்டுச்சு சார்? கூட்டணி தர்மத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் வேளச்சேரியை காங்கிரஸுக்கு ஒதுக்குனாங்க. எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் கார்கே அவர்களும் அந்த நேரத்தில் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பாவும் எனக்காக வேண்டி நிறைய பேசினார். அப்போ நான் இளைஞர் காங்கிரஸோட தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்து அதிகமாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இளைஞர் காங்கிரஸில் செய்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு, வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடிய வாய்ப்பை அகில இந்திய தலைமை திரு ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு வழங்கினார்மா. ரைட் சார். இப்போ வேளச்சேரினாலே வெள்ளச்சேரின்னு சொல்ற அளவுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. இந்த மழைக்காவது வேளச்சேரி தப்பிக்குமா? மழைநீர் வடிகால் பணிகள் முழுசா முடிஞ்சிருச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா சார்? இந்த வேளச்சேரி வெள்ளச்சேரின்றது 2021, 22, 23 டாபிக்மா. இப்போ அந்த பேச்சுக்கான இடமே இல்லாமல் ஆக்கிட்டேன். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னோடய சட்டமன்ற கன்னி பேச்சிலே வேளச்சேரி வெள்ளச்சேரின்றதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதே நேரத்தில் முழுமையாக எனக்கு மழைநீர் வடிகால் அமைத்து தரணும்னு மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட என்னுடைய வேண்டுகோளை வைத்தேன். வேண்டுகோளை வைத்ததற்கு இணங்க பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்க மழைநீர் வடிகால் அமைக்கணும்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் ஆணையிட்டார். அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே சுமாராக 270 crores வேளச்சேரிக்கு மட்டும் ஒதுக்கி மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டதுமா. அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் அமைக்கப்பட்டு இப்போ இந்த வருஷம் மட்டுமே 36 crores வேளச்சேரியோட ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினுக்கு ஒதுக்கி இருக்குமா. அது போக பல காரியங்கள் நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு அந்த வேளச்சேரியில் தண்ணி நிற்காத அளவுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கல்கி நகர் ட்ரெயின், அந்த ட்ரெயினை நம்ம கார்ப்பரேஷன் மூலமாக வாங்கி அந்த தண்ணி போவதற்கு இந்த ஏஜிஎஸ் காலனி, ராம் நகர், இந்த தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி வீராங்கல் ஓடையில் விழுவுறதுக்கு வைத்தோம்மா. அதே மாதிரி வீராங்கல் ஓடை உயரம் அதிகமாகவும் வேளச்சேரி கொஞ்சம் தாழ்வான பகுதியில் இருந்ததுனால அந்த ஷட்டர் லாக் சிஸ்டம் ஒன்று கொண்டு அதையும் அடைச்சி இப்போ வேளச்சேரியோட தண்ணி வீராங்கல் ஓடையில் போய் விழுந்து அது சிக்ஸ்மெண்ட் கால்வாய் வழியாக போகிறதுக்கும் மார்ஷ்லேண்ட் போகிறதுக்குமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டோம்மா. அதே மாதிரி பேபி நகர், டான்சி நகர், பாலகிருஷ்ணா நகர், புவனேஸ்வரி நகர், விஜிபி செல்வா நகர், இந்த பகுதிகளில் அதிகமாக தண்ணி நிற்கிற வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம உடனே என்ன பண்ணணும், இந்த பேக் சைடு சிக்ஸ்மெண்ட் கால்வாயாண்ட நிறைய அடைப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன்னு மாண்புமிகு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை என்னுடைய வேளச்சேரி தொகுதிக்கு அதை நேரில் ஆய்விட்டார்கள். எங்களுடைய மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால சிக்ஸ்மெண்ட்டை முழுமையாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அந்த புவனேஸ்வரி நகர், விஜிபி செல்வா நகர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி அங்கே தேங்கி அங்கேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு அவுட்லெட் ட்ரெயினே ரெடி பண்ணி கொடுத்துருக்குமா. ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா
ஒரு பீரியடில் வந்து வேளச்சேரின்றது ஸ்ட்ராங் வாட்டரே இல்லாத ஒரு பகுதியாக இருந்துச்சு. மெகா ட்ரெயின்ஸ் வந்து யூஸ் பண்ணாத ஒரு பகுதியாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தரமணி எஸ்ஆர்பி டூல்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா ட்ரெயின் இருந்துச்சு. அந்த மெகா ட்ரெயினை வந்து பழைய ஆட்சியாளர்கள் கட்டிட்டு மூடி வச்சுட்டாங்க. அது வந்து திறக்கக்கூட இல்லை, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெண்ட்டு கூட போடாமல் இருந்தாங்க. ஸோ நம்ம ஆட்சிக்கு வந்துட்ட அப்புறம் அந்த தந்தை பெரியார் நகர் இந்த பகுதியில் எங்கெங்கெல்லாம் தண்ணி நின்றுச்சோ ஏன் அந்த தண்ணி போகலன்ற ஆய்வை மேற்கொண்டு உடனடியாக அந்த கார்னர்ஸில் வந்து அந்த மெகா ட்ரெயின் எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் ஓப்பனிங்ஸ் கொடுத்து இப்போ அந்த தண்ணியும் போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எப்பேற்பட்ட மழை வந்தாலும் ஒரு 1 டே தான் அதிகபட்சம் வந்து தண்ணி நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உடனே அதை ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோமா. மார்ஷ்லேண்ட் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வந்து அந்த கிளீனிங் ப்ராசஸ் பண்ணும்போது மார்ஷ்லேண்டில் இருக்கக்கூடிய அந்த மார்ஷ்லேண்டு பாதுகாப்பு இயக்கம் நம்மளை ரொம்ப தடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸை நம்ம புரிய வச்சுட்டு இப்போ அந்த தண்ணி மார்ஷ்லேண்ட் வழியாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குமா. வீராங்கல் ஓடையில் வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ஒரு சின்ன கட்டு ஒன்று இருக்கும். அதாவது வேளச்சேரியை தாண்டினே வீராங்கல் ஓடை வெளியே போகும்போது அந்த தண்ணி வந்து ஒரு குறுகிய வட்டப்பாதையில் வந்து குறுகி வெளியே போகும். அந்த குறுகிற இடம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தண்ணியை வந்து டிஸ்பர்ஸ் பண்ண வச்சதுனால பிடபிள்யூடி அமைச்சர் ஐயா திரு ஏவா வேலு அவர்களிடம் நம்ம கோரிக்கை வச்சோம். உடனே அவர் வந்து ஹெவி மிஷினரிஸ் அனுப்பி அந்த குறுகிய பாதையை வந்து அகலப்படுத்தி கொடுத்தாருமா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதுலேயே வெளியே போயிடுச்சு. இன்னொன்று வந்து இந்த வேளச்சேரி ஏரி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஏரி வந்து ஊருக்கு ரொம்ப பக்கத்து ஹைட்லேயே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மழை பெஞ்சாலே ஏரி ஃபுல்லாகி தண்ணி வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த இன்னொரு மெகா ட்ரெயின் ஒரு 80 மீட்டர் கனெக்ஷன் ஒன்று முடியாமல் இருந்துச்சுமா. நம்ம ஆட்சிக்கு வந்துட்ட அப்புறம் உடனடியாக வந்து அந்த 80 மீட்டர் ட்ரெயினையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இப்போ வந்து அந்த தண்ணி வந்து கிளீனாக வேளச்சேரி மழை பெஞ்சிச்சுன்னா உடனே அந்த ட்ரெயினை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணிடுவோம். லிஃப்ட் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த வேளச்சேரி ஏரியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் வந்து ஒரு ஓடு பாதையை அமைச்சு கொடுத்து அந்த ஓடு பாதை வந்து நேரடியாக போயிட்டு விஜயநகர் பாயிண்டில் வந்து 2ஆக பிரியும். ஒன்று ரைட்டில் போய் வீராங்கல் ஓடையில் வந்து கனெக்ட் ஆகும், இன்னொன்று லெஃப்ட்டில் போய் தரமணி எஸ்ஆர்பி டூல்ஸ் வரைக்கும் போகுமா. ஸோ இந்த 2 ரூட்டையும் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்தது வந்து இப்போ 6 பென்ட்டும் நமக்கு பக்கிங்ஹாம் கால்வாயும் க்ளீனாக இருக்கிறதுனால இந்த தண்ணி பாதையை வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருக்குமா. 2023 நம்ம மிகப்பெரிய அளவில் சேதத்தை சந்தித்தோம். அந்த சேதத்திலேருந்து நம்ம எப்படி மீட்கணும்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஃபிக் அப்ரோச் நிறையா பண்ணோமா. சயின்டிஃபிக் அப்ரோச் பண்ண அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம முழுமையாக வேளச்சேரியை காப்பாற்றிருக்கோன்றது தான் உண்மைம்மா. இன்னும் நமக்கு தேவை வந்து கழிவுநீர் வடிகால். ஏன்னா கழிவுநீர் வடிகால் வந்து 40-50 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்டது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு கழிவுநீர் வடிகால் வந்து சரியாக வரல. ஸோ அதையும் வந்து முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கோம். அதே மாதிரி சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருக்கேன். ஸோ அதுக்கான வேலைகளும் நடந்துட்டுருக்கு. ஸோ கழிவுநீர் வடிகாலம் முழுமையாக புதுசாக போட்டு முடிச்சிட்டோன்னா வேளச்சேரின்றது ஒரு மாடர்ன் சிட்டி ஆயிரும்ன்றதுல வந்து மாற்று கருத்தை இல்லைம்மா. உங்கள் தொகுதி பற்றி பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அடுத்ததாக வந்து தாவேக தலைவர் விஜய்க்கு வந்து விஜய் மேலே வந்து காங்கிரஸுக்கு வந்து இப்போவுமே ஒரு தேர்தல் காதல் இருக்கிறதா சொல்லப்படுது. கடைசி நேரத்தில் கூட்டணி மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஆமாம், இது பெரிய கேள்வி. இது வந்து பொதுவாக வந்து ராகுல் காந்தி அவர்களும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் கூட்டணின்ற வார்த்தையை விட அண்ணன் தம்பி உறவில் பழகி கொண்டு இருக்கிறார்கள். நாட்டுக்கு எது தேவையில்லையோ, எதை எதிர்த்து நாம் சண்டை போட வேண்டுமோ, எதை எதிர்த்து நாம் வெல்ல வேண்டுமோ, எப்படி நமக்கு 2வது சுதந்திரம் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நம்ம முதலமைச்சர் அவர்களும் வந்து முன்னெடுத்து வராங்க. இந்த நாட்டை வழி நடத்தி வராங்க. இப்பேற்பட்ட வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது தாவேகாவோடு காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு மறைமுக காதல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தவறான ஒரு விஷயமா. அதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மி. சும்மா ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் யாராச்சும் பேசி விடலாம். பட் அதுக்கான எண்ணமே இருக்காது. ஏன்னா இது வந்து கூட்டணியை விட ஒரு அண்ணன் தம்பி உறவாக ஒரு நாட்டை வழி நடத்தக்கூடிய 2 சகோதரர்கள் வந்து ஒன்று கூர்ந்து ஒரே ஐடியாவில் வந்து போகிறாங்க முன்ன. ஸோ அந்த ஐடியாவை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத காங்கிரஸ் பேரியக்கம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் முடிஞ்ச விஜய் வந்து நல்ல அரசியல் வரார் விஜய் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல, அவர் விஜய் அவர்கள் வந்து அரசியலில் வந்து தீவிரமா வராருன்னா கூட அவருடைய பொலிட்டிக்கல் குரோத்துக்கு எது நல்லா இருக்கும்னு கேட்டால் அவர் வந்து பிஜேபி எதிர்த்து செய்கிறது வந்து உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நாட்டுக்கு வந்து ஒரு நன்மை தரும். ஏன்னா பிஜேபி வந்து பல பொய்களையும் பல சூட்சமங்களையும் வந்து கட்டவிழ்த்திருக்காங்க. அதில் வந்து வெற்றி பெறணும், அதை வந்து நம்ம முறியடிக்கணும்னா
விஜய் அவர்கள் திமுக கூட்டணியோடு வந்து சேரணுன்றது என்னுடைய வேண்டுகோளாக வைப்பேன். இல்லைன்னா அவர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆகிரும்ன்றது தான் உண்மைம்மா. கண்டிப்பா சார். இந்த முறை வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் சொல்றாரு. களம் அப்படிதான் இருக்குதா? அப்படிலாம் இல்லைம்மா. அவர் நினைக்கிற மாதிரி களம் கிடையாது. இன்னொன்று வந்து பாலிடிக்ஸ்ன்றதுமா வெயிலையும் ஒரு அரசியல்வாதி பார்க்கணும், மழையும் ஒரு அரசியல்வாதி பார்க்கணும், இன்னல்களிலும் கூட இருக்கணும், துன்பத்திலும் கூட இருக்கணும், இன்பத்திலும் ஓரளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவு இதுதான் வந்து பாலிடிக்ஸ். ஏதோ ஒரு நாள் வந்துட்டு மக்கள் அப்படியே ஒரு திசை திருப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ளார போய் மறைந்து கொள்வது போல் விஜய் அவர்களுடைய இது இருக்குது. அது அப்படி இருக்கும்போது பாலிடிக்ஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி அமைச்சர்கள் வேணும், ஃப்ரெண்ட்லி எம்எல்ஏஸ் வேணும். தங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு ஒரு முறையும் வந்து சட்டமன்றத்தில் பேசுறது, வேலையை முடிக்கிறது. நம்ம எப்போவுமே வந்து பழகக்கூடிய ஒரு மனிதராக, தொலைபேசி அடித்தால் எடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இந்த மாதிரி ஆட்களை தான் இப்போ மக்கள் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் விஐபி பாலிடிக்ஸு, இந்த பேஜ் 3 பாலிடிக்ஸு, இந்த ஸ்டார்டம் பாலிடிக்ஸ் வந்து இந்த காலத்தில் எடுப்படுமான்னு கேட்டால் எடுப்படாதுமா. ஏன்னா உடனே மக்கள் ட்விட்டரில் போடுறான், உடனே ஃபோன் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் வராங்க, என்ன ஆச்சு சார், ரிப்ளை கொடுங்க, என் கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன வேலை பார்த்தீங்க, இந்த மாதிரி நம்மளை நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நம்ம பொறுமையாக ஒரு ஆளுக்கும் பதில் சொல்லணும். பதிலே சொல்ல முடியாத ஸ்டார்டம் லெவலில் இருக்கக்கூடியவங்க பாலிடிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் உண்மைக்கு சிரமமான ஒரு விஷயம் தான் அது. கண்டிப்பா சார். நியூஸ் தமிழுடைய இந்த காலை பொழுதுல தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.